வணக்கங்க. அம்மா கை சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோக்காக என்ன செய்ய போகிறேன்னா, இறால் ஊறுகாய் போட போகிறேங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஊறுகாய் செய்கிறதுக்காக மசாலாலாம் வறுத்து அரைக்கணுங்க. நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். வரக்கொத்தமல்லி 1/2 கப்பு, சீரகம் 1/4 கப்பு, மிளகு 1/4 கப்பு, வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூனு, கடுகு 2 டேபிள் ஸ்பூனு, இதெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு வறுபட்டுருச்சுங்க மசாலா போட்ட மசாலாலாம். இப்போ வந்து காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வறுத்துக்கலாம். இது ஒரு 100 கிராம் இருக்கும் காஷ்மீர் மிளகாய். நல்ல கலர் கொடுக்கும் காஷ்மீர் மிளகாய் போட்டால். இஞ்சி பூண்டு இடித்து எடுத்துக்கலாங்க கல்லில். இஞ்சி பூண்டு இடிச்சு ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து எடுத்து வச்சிடலாம். இறால் பொரிக்கிறதுக்காக 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்துனுக்குறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம இறாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம போட்ட இறாலெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்க, போட்டப்போ எவ்வளோ வந்தது, இப்போ எப்படி சுருங்கி பாருங்க. இறால் பொரிச்ச எண்ணெயிலே வந்து ஊறுகாய் செஞ்சுக்கலாங்க. அதில் வந்து 4 துண்டு பட்டை போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்துட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துடலாம். ஆறு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோங்க, அது சேர்த்துடலாம். நூறு கிராம் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்குறோங்க, அதை கரைச்சி இதில் சேர்த்துடலாம். கரைச்சி வச்சு புளி வந்து இதில் சேர்த்துடலாங்க. இப்போ வந்து ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. கலந்துட்டுக்கலாம். நல்லா மசாலா கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே தெறிக்கணுங்க. அந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஊறுகாய்க்கு போடுறதுக்கு. இப்போ வந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றினா தான் நம்ம வந்து இப்போ ஒரு 10 நாள், ஒரு வாரம் 10 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். மசாலில் வந்து பொரிச்சு வச்சு இறால சேர்த்துடலாம். எல்லாம் கலந்து வச்சுக்கலாம். நல்ல காரசாரமான இறால் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இறால் ஊறுகாய் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ கண்ணாடி பாட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைங்க. நன்றி.